ஈடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கேள்விகள் வந்து நம்ம வீடியோஸ பார்த்துட்டு நெறைய பேர் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த ஒரு கொஸ்டினுக்கும் வந்து டீட்டெயில்டான ஆன்சர்ஸ். இன்ஃபாக்ட் வந்திருக்க கொஸ்டின்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இன்ட்ரஸ்டிங்கான கொஸ்டின்ஸும் இருக்கு. அத ஒண்ணு ஒண்ணா நம்ம வந்து பார்க்க போறோம். செட்டியாலாகப்பன்ஸ் அப்படின்ற ஐடியிலருந்து கேள்வி கேட்டிருக்காரு. என்கிட்ட வந்து ரூ. 10,00,000 இருக்கு. அத நான் ஒன் டைமா இன்வெஸ்ட் பண்ண போறேன். அப்படி ஒன் டைமா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணா, எந்த ஃபண்ட்ல போடலாம்? அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காரு. இந்த கேள்வி வந்து பரவலா நெறைய பேர் கேட்குறாங்க. பட் ஆனா நான் இத வந்து நம்ம நெறைய வாட்டி நம்ம நேயர்களுக்கு சொல்லியிருக்கோம். நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு முன்னாடி எதுக்காக இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா தான், உங்களுடைய டைம் ஃப்ரேம் தெரியும். அந்த டைம் ஃப்ரேமுக்கு ஏத்த மாரி தான் நீங்க வந்து ஃபண்டோ இல்ல எந்த ப்ராடக்ட்டையும் நீங்க வந்து சூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்க வந்து டைரக்ட்டா ஃபண்ட் எதுல போடலாம் அப்படின்னு கேள்வி கேட்கறனால, நீங்க லாங் டெர்ம் இருப்பீங்கன்ற நம்பிக்கையில அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல அந்த அசம்ப்ஷன்ல நான் வந்து உங்களுக்கு பதில் சொல்றேன். ஸோ அந்த அசம்ப்ஷன் படி நீங்க வந்து கண்டிப்பா ஒரு ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க ஒரு டைவர்சிஃபைட் ஈக்விட்டி ஃபண்ட், ஒரு ஃப்ளெக்ஸி கேப், மல்டி கேப் அந்த மாரி ஒரு ஃபண்ட்ஸ் ஒரு 2, 3 ஃபண்ட நீங்க சூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, உங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து நல்ல டைவர்சிஃபைடாவும் இருக்கும். லாங் ரன்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். ஸோ, அதனால நீங்க அந்த மாரி பண்ணுங்க. பட் உங்களுடைய கேள்வியில வந்து இன்னும் கொஞ்சம் தகவல்கள் சொன்னீங்கன்னா நல்லாருக்கும். எதுக்காக இன்வெஸ்ட் பண்றீங்க? எவ்வளோ நாள் கழிச்சு உங்களுக்கு பணம் தேவைப்படும்? அப்படின்றத தெளிவா மென்ஷன் பண்ணீங்கன்னா, உங்களுடைய கேள்விக்கு இன்னும் பெட்டரான பதில் கிடைக்கும். அடுத்த நேயர் என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா, அ யோகி கார்த்திக் 329 அப்படின்ற ஐடிலருந்து கேள்வி கேட்டிருக்காரு. அவரு என்ன கேட்டிருக்காருன்னா, "சார் நான் ஒரு எஸ்டபிள்யூபி பிளான்ல ஒரு லம்ப் போடப் போறேன். அதுல ரூ. 1,00,000 நான் இன்னைக்கு போட்டுட்டு, ஒரு 6 மாசம் கழிச்சு இன்னொரு ஒரு ரூ. 50,000 சேர்க்க முடியுமா?" அப்படின்னு கேட்கிறாரு. முதல்ல எஸ்டபிள்யூபின்றது வந்து பிளான் கிடையாது. இத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா எஸ்டபிள்யூபின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபீச்சர். நீங்க இன்வெஸ்ட் பண்ற எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டீங்கன்னாலும் எஸ்டபிள்யூபி வந்து எடுத்துக்க முடியும். அண்ட் எஸ்டபிள்யூபின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலரா வித்ட்ரா பண்றது. இப்ப நீங்க கேட்ட கேள்வியில நான் இன்னைக்கு ரூ. 1,00,000 என் கையில இருக்கு. நான் அத இன்வெஸ்ட் பண்ணிடுறேன். இன்வெஸ்ட் பண்ணிட்டு இன்னொரு 6 மாசம் கழிச்சு இன்னொரு ரூ. 50,000 ஆட் பண்ணலாமா? அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. மியூச்சுவல் ஃபண்ட பொறுத்தவரைக்கும் நீங்க எத்தன வாட்டி வேணா இன்வெஸ்ட்மென்ட் ஆட் பண்ணிட்டே போலாம். ஸோ, அதனால அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. அது வந்து எஸ்ஐபி பிளானா இருக்கலாம், இல்ல லம்ப் சம்மா இருக்கலாம், இல்ல எஸ்டபிள்யூபியா இருக்கலாம். ஸோ, பணம் சேர்க்கறதுக்கும் எஸ்டபிள்யூபிக்கும் பெரிய சம்மந்தம் கிடையாது. ஸோ, எஸ்டபிள்யூபின்றது வந்து ஒரு ஃபீச்சர். ஸோ, நீங்க எந்த ஃபண்ட்ல பணம் இருந்தாலும் நீங்க அத வந்து எஸ்டபிள்யூபியா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ, அதனால பணத்த எத்தன முறை வேணா நீங்க சேர்த்துக்கிட்டே போலாம். ஸோ, அது வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட்டோட கார்பஸ வந்து பெட்டராக தான் பண்ணும். பிளஸ் உங்களோட சேமிப்ப வந்து பார்த்தீங்கன்னா, பழக்கத்த வந்து இன்னும் நல்லதாக்கிவிடும். ஸோ, அதனால நீங்க பணம் இருக்கும்போதெல்லாம் நீங்க சேர்த்துட்டே வரலாம். அது எந்த பிளானா இருந்தாலும் நீங்க செய்யலாம். அதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அடுத்த நேயர் வந்து பார்த்தீங்கன்னா, லேனா சங்கர் 2349 அப்படின்ற ஐடியிலருந்து கேட்டிருக்காரு. அவரு என்ன கேட்டிருக்காருன்னா, என்கிட்ட ரூ. 20,00,000 பணம் இருக்கு. அடுத்த 5 வருஷத்துக்குள்ள எனக்கு வந்து 1,00,00,000 பணம் சேர்க்கணும். அது பாதுகாப்பான திட்டமா இருக்கணும். எதுல போடலாம்? அப்படின்னு கேட்டிருக்காரு. முதல்ல இந்த அ கால்குலேஷன நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா, நீங்க சொன்னது வந்து நல்ல விஷயம் என்னன்னா, நீங்க கிளியரா உங்கள டிஃபைன் பண்ணியிருக்கீங்க. ஆனா, உங்களுடைய எதிர்பார்ப்பு சரியா? அப்படின்றத நம்ம வந்து யோசிச்சுப்போம். நீங்க ரூ. 20,00,000 கையில பணம் வச்சிருக்கீங்க. அத நீங்க ஒரே டைம்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. இன்வெஸ்ட் பண்ணி 5 வருஷம் கழிச்சு பணம் எடுக்கணுன்றீங்க. அதுவும் ரூ. 1,00,00,000 ஆகணும் அப்படின்றீங்க. அப்படின்னா, உங்களுடைய பணம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 5 மடங்கு இன்கிரீஸ் ஆகும். ஸோ 20,00,000 1,00,00,000 ஆகணும்னா, கிட்டத்தட்ட 5 மடங்கு வந்து இன்கிரீஸ் ஆகணும். அப்படின்னா, கிட்டத்தட்ட 500% இன்கிரீஸ் ஆகும். ஸோ 5 வருஷத்துல அப்படின்னா, காம்பவுண்டிங்ல கணக்கு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 40லேருந்து 42%ல பணம் காம்பவுண்ட் ஆனா தான், உங்களுடைய பணம் வந்து 1,00,00,000 ஆகும். முதல் கேள்வி 42%ல பணம் காம்பவுண்ட் ஆகுமா? அப்படின்னா, ஆகறதுக்கான வாய்ப்புகள் மிக, 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 மிக குறைவு. இன்ஃபாக்ட் நீங்க 42% எதிர்பார்க்கலாமான்னா, நீங்க கண்டிப்பா எதிர்பார்க்கக் கூடாது. ஏன் எதிர்பார்க்கக் கூடாதுன்னா, உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு பிரெடிக்டபிளா இருக்கணும் அப்படின்னா, ஒரு 5 வருஷ டைம்ல நீங்க வந்து 10லேருந்து 15% வரைக்கும் தான் நீங்க ஓரளவுக்கு அசம்ப்ஷன் பண்ண முடியும். எனிதிங் மோர் தென் தட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அஸ்யூம் பண்றீங்கன்னா, நீங்க எக்ஸ்ட்ரீம் ரிஸ்க் எடுக்க வேண்டியதா இருக்கலாம். ஒண்ணு அது வொர்க் அவுட் ஆகலாம். இல்லன்னா உங்களுடைய 20,00,000 மதிப்பு வந்து பெரிய அளவுல வந்து கீழயும் இறங்கியிருக்கலாம். ஸோ, அதனால கண்டிப்பா நீங்க 40%, 42% அப்படின்ற மாரி அசம்ப்ஷன்ல நீங்க வந்து கண்டிப்பா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணக்கூடாது. ஸோ, கண்டிப்பா நீங்க 5 வருஷத்துல நீங்க போடுற ரூ. 20,00,000 வந்து பார்த்தீங்கன்னா, பிட்வீன் 35 லேக்ஸ்லேருந்து 50 லேக்ஸ்க்குள்ள தான் இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு ரீசனபிள் எதிர்பார்ப்பா இருக்கும். நீங்க கண்டிப்பா வந்து 5 வருஷத்துல ரூ. 1,00,00,000 ஆகணும் அப்படின்ற மாரி எதிர்பார்ப்புல இல்லாம இருந்தீங்கன்னா பெட்டர். அதுக்கப்புறமா சேஃபா இத பண்ண முடியுமான்னா, கண்டிப்பா பண்ண முடியாது. ஸோ, அதனால
ஒண்ணு உங்களுடைய டைம் ஃப்ரேம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. இல்லன்னா உங்களுடைய ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன கம்மி பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து உங்களுக்கு சஸ்டெய்னபிளா இருக்கும். அடுத்த நேயர் வந்து பார்த்தீங்கன்னா, வெல்கம் டூ யூடியூப் 4681 அப்படின்ற ஐடியிலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அவர் என்ன கேட்குறாருன்னா, எஸ்ஐபில ஒன் டைம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ண முடியுமா? அப்படின்னு கேட்குறாரு. இத வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்க. ஏன்னா நான் ரூ. 1,00,000 ஒரே ஒரு வாட்டி போட்டு இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? அத எஸ்ஐபி பண்ண முடியுமா? அப்படின்னு கேட்குறாரு. முதல்ல எஸ்ஐபின்றத நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதோடைய பேரே வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மென்ட் பிளான். சிஸ்டமேட்டிக் அப்படின்னா, நான் வந்து ஏதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் மாசம் சிஸ்டமேட்டிக்கா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணா தான் அது இன்வெஸ்ட்மென்ட். நீங்க சொல்ற மாரி ஒரே ஒரு வாட்டி இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, அது பேர் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மென்ட் கிடையாது. அதுக்கு பேரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மென்ட் ஆர் லம்ப் சம் இன்வெஸ்ட்மென்ட். ஸோ, அதனால ஒரு ரூ. 1,00,000 ஒரு வாட்டி மட்டும் போட முடியுமான்னா, போட முடியும். ஆனா, அதுக்கு பேர் எஸ்ஐபி கிடையாது. அதுக்கு பேர் லம்ப் சம். ஸோ, எஸ்ஐபின்றது பை டெஃபினிஷன் நீங்க ஏதாவது ஒரு தொகைய மாசம் போட்டுட்டே போனீங்கன்னா, அதுக்கு பேரு தான் வந்து எஸ்ஐபி. ஸோ, அதனால இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணுங்க. மாசம் எஸ்ஐபி போடுங்க. எஸ்டபிள்யூபில நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றதை கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா? இனிமேல் அந்த கவலையை விடுங்க. பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் ஈடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியா வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நாங்க உங்களை நேரடியா தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம். உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.